அண்ணாமலை வாயால தான் இன்னைக்கு பாஜகவே கூட்டணி ஆட்சி அமைச்சு மத்தியில தனி பெரும்பான்மை மெஜாரிட்டியோட இருந்த பாஜக இன்னைக்கு கூட்டணி ஆட்சியா மத்தியில் அமைஞ்சதுக்கே இந்த அண்ணாமலையோட வாயுதான் கோளாறு. ஆக இன்றைக்கு அண்ணாமலையோடு பிஜேபியோட கூட்டணி வைக்க யார் ஏங்கி கொண்டிருக்கிறார்? எப்படியாவது மீண்டும் அதிமுகவோடு சேர வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்ட அவர்களுக்கு நேர்ந்த கதி, நேர்ந்த அனுபவம் அவர்கள் அதிமுக நோக்கி பாஜக திரும்ப சொல்கிறது. ஆனால் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மிக தெல்ல தெளிவாக 2026 தேர்தலிலும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று திடமாக அறிவித்த பிறகு யாரையாவது ஒருத்தர் நீங்க எங்க வீட்டுக்கு வேண்டான்னு சொன்ன பிறகு நாங்க அப்படி வரணும், கொல்லைப்புற வழியுமா இல்ல அந்த வழியை வருவோமான்னு கேட்கிற மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணிக்கு பேசுறதுக்கு அவசியம் இல்லையே. எங்களுடைய பொதுச்செயலாளர் தெளிவாக 2026 தேர்தலில் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். இது அண்ணாமலையுடைய இந்த கருத்து எதை காட்டுகிறது சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி அண்ணாமலை எடுத்த தவறான முடிவால் இன்றைக்கு பாஜக மத்தியிலேயே கூட்டணி ஆட்சி செல்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. இன்றைக்கு மத்தியில உள்ள அங்கே டெல்லியில உள்ள தலைமையில் உள்ள பாஜக நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு அண்ணாமலையை கலந்து கொண்டதால் வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார். இந்த கருத்துக்கும் அண்ணாதிமுக சம்மந்தமே இல்லை. கலைஞர் நாணயம் அமித்ஷா இது இயற்கையான ஒரு சம்பவம் தான். ஒரு முன்னாள் முதலமைச்சராக 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. தபால் தலைகள் நாணயங்கள் வெளியிடுவது மத்திய அரசின் துறை சார்ந்த நிகழ்வு வருகின்ற காரணத்தினால அது மத்திய அரசின் கலந்து கொள்வாங்க. இதுக்கு முன்னால பல சம்பவங்கள் நடைபெற்றது. அதுதான் ஒரு நிகழ்வாகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர இதுல அரசியல் என்பது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. கிராமப்புறங்கள்ல 80% சட்டவிரோத மதுவிற்பனை நடக்குது. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி தமிழக மது ஒழிப்பு உறுதிமொழி அது ஒரு கேலிக்கூத்து தான். இன்றைக்கு மது ஒழிப்பு உறுதிமொழியை தமிழ்நாட்டில் எடுத்து அது ஒரு கேலிக்கூத்தான சம்பவமாக தான் மக்கள் பார்ப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு நிலைமை என்னன்னா, கள்ளச்சாராய சாவு இந்த ஆட்சி வந்த பிறகு 3 ஆண்டுகள்ல ஒரு ஆண்டு இடைவெளியிலே ஒரே ஆண்டு இடைவெளியில முதல்ல 24 40 பேர், அதுக்கு அடுத்து இன்றைக்கு 70 பேர், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தினால் மரணமடைந்த ஒரு மோசமான துயரமான சம்பவம் இந்த விடிய ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் போதைப் பொருள், கஞ்சா பொருட்கள் நடமாட்டம் இன்னைக்கு பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் தொலைக்காட்சி ஊடகத்துறையில பார்த்தால் இது தினசரி அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது. இன்னும் போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக எத்தனை கோடிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற அன்னைக்கு 2000 கோடிக்கு ஜாபர் சாதிக் என்பவர், அதற்கு அடுத்தபடியாக ஒருவர் வெளிநாட்டில் சர்வதேச கடத்தலில் சம்பந்தப்பட்ட அவரும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி. ஆக இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு போதைப் பொருள் நடமாட்டம், கஞ்சா, போதைப் பொருட்கள், அனைத்து போதை வஸ்துகளும் தாராளமாக நடைபெறுவது என்று சொன்னால், திமுகவினரே இந்த பணியை செய்கின்ற நேரத்தில் அவர்கள் இன்றைக்கு இந்த உறுதிமொழி ஏற்பது என்பது கேலிக்கூட்டான நிகழ்வாகத்தான் பார்க்க முடியும். திருச்சியில் நடந்த நாமமே கட்சியில் வெளியேற வாய்ப்பு இல்லை. இந்த சூழ்நிலை ஒரு நிச்சயமாக எந்த அரசியல்ல எந்த நிகழ்வானாலும் வரும். நிச்சயமாக அவர்கள் எல்லாரும் யாருமே இந்த திமுக கட்சி விரும்பவில்லை. நான் சொன்னதை போல இந்த கூட்டத்தில் கூட பேசணும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை தான், இது திமுக வெற்றி அல்ல. பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வாக்காளர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பான மனநிலை. பாஜக 10 ஆண்டுகளாக இருந்து தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை செவிசாய்க்கவில்லை. தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகள், அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு மீட்பு, எய்ம்ஸ் மருத்துவமனை, நீட் தேர்வுக்கு விலக்கு போன்ற அம்சங்களை நாங்களும் வலியுறுத்தினோம். அது அவர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால்தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறினோம். தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளில் பாஜக அக்கறை கொள்ளவில்லை என்ற ஒரே காரணம்தான். இந்த அம்சம்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையில இருந்தது. இதை புரிந்து கொள்ளாமல் பாஜக எத்தனை முறை படையெடுத்தாலும் இங்கே வெற்றி வரப்போவதில்லை என்று சொன்னால், தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது பாஜக ஆட்சியில் என்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியிலும் வாக்காளர் மத்தியிலும் நிலை வருகிறது. இந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன ஜாலங்கள் செய்தாலும் இங்க ஜாலங்கள் ஜெயிக்க போவதில்லை. எனவேதான். ஆனால் தமிழக அரசியலை 2026 தேர்தலை பொறுத்தவரை இங்க மைய கருத்தாக எந்த மக்கள் மனங்களில் எந்த நிலைப்பாடு வரும் என்று சொன்னால், இங்க ஆட்சிக்கு வர வேண்டிய யார்? திமுகவா அதிமுகவா? மு.க. ஸ்டாலினா எடப்பாடியாரா என்ற கேள்வி வரும்போது, நல்லாட்சி நாயகன் என்று இன்றைக்கும் மக்களால் போட்டுக்கொண்டோம். நாங்கள் 4 வருஷம் அம்மா மறைவுக்கு பிறகு ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லை,
விலைவாசி உயர்வு இல்லை, கட்ட பஞ்சாயத்து இல்லை, மின்கட்டண உயர்வு இல்லை, இன்னும் எந்த விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணமும் இழப்பீடும் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வாரி வழங்கினார். இந்த 3 வருஷமா ஒரு இழப்பீடு இல்லை, நிவாரணம் இல்லை. இப்படி விவசாயிகள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், மாணவ செல்வம், இளைஞர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குரியாது. இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தில் இளைஞர்களுடைய வாழ்வாதாரமே அடுத்த தலைமுறையை கெட்டு குட்டிச்சுவரா என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். நாங்கள் தனித்து நின்றால் கூட வெற்றி வருவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகள் நீங்கள் சொல்வதை போல பாராளுமன்ற தேர்தலுக்காக அந்த கூட்டணி ஒன்றுபோல் இருந்தார்கள். இந்தியா கூட்டணியில் திமுகவுடன் அல்ல, பாஜக இருக்க வேண்டும் சொல்லி இந்தியா கூட்டணியில் இருந்தார்கள். அது முடிந்து போன கதை. பாராளுமன்ற சட்டமன்ற இந்த தேர்தல் வரும்போது அந்த இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் எங்களோடு சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருச்சி நடந்த நான்கு கூட்டத்துல ஒரு பாட்டு பாடம் 22 பேர் ஆனா இது அடக்குமுறை. இன்னைக்கு சவுக் சங்கர் அவர் கருத்தை இன்னைக்கு யூடியூபர் எல்லாம் எல்லாரும் கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. இதுக்கு வாயிலே பேசுனாங்க. எங்க ஆட்சியில ஒரு பாடல்லாம் பாடி மதுவுக்கு எதிர்வா அவர் நாட்டு கோவன் அவரெல்லாம் எங்க போனாருன்னு தெரியல. அது போல அப்போ நாங்க அவரெல்லாம் நடவடிக்கை எடுக்கலையே. இன்னும் நேரடியாக அரசை விமர்சித்து அப்படி பாடங்கள்ல அவங்களுடைய கருத்துரிமை இருக்கு. இன்னைக்கு சவுக் சங்கர் இந்த அரசு குண்ட சட்டத்தில் வரைக்கும் போகுது. இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அவர் மீது வழக்கு போட்ட தவறு என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அராஜகம். இந்த ஆட்சியில அரசை ஆதரித்து தான் செய்திகளை வெளியிட வேண்டும், அரசை விமர்சிக்க செய்தியை வரக்கூடாது என்ற அளவில் நிர்பந்தப்படுகின்றார். ஊடகத்துறை சேர்ந்தவர்களும் செய்தியாளர்களாக இருக்கட்டும் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்ற நேரத்தில் நாட்டு நிலைமையில யூடியூபர்லாம் அப்படியே சொல்லுவாங்க. அவங்க என்ன நிலைமை இருக்குதோ அதான் சொல்றாங்க. இல்லைன்னா அவங்கள வழக்கு போடலாம், தவறான தகவல்னா. ஆனா தகவலை சொல்லக்கூடாது என்ற நிலையில வழக்கு போடுவது எந்த வகையில நியாயம்? அதே போல இந்த தாமோ அன்பரசன் அவர் இன்சிலே பாருங்க, தரம் கெட்டவன், மோசமானவன், அதான் அன்பரசன். இந்த தாமோ அன்பரசன் என்பவர் மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது அழகட்ட. இன்னைக்கு அவருடைய தலைவர் பேர்ல நாணயம் விட போறாங்க. அவர் நாணயமானவராங்கிறதெல்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா, ஏன்னா நாங்கள் அரசியல்ல புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்களை வழிநடத்திட்டார்கள். ஒரு அரசியலில் பக்குவமா இருக்க வேண்டும், மறைந்த தலைவர்களை பற்றி நாகரிகமாக நாகரிகமான அரசியல் எங்களை கற்றுக்கொடுத்திருக்கிறார். ஆனால் அநாகரிகமாக உள்ளவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக்கி அவருடைய பின்புலத்தை பார்த்தால் தாமோ என்றாலும் அதான் தரம் கெட்டவன், மோசமானவன் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அன்பரசன் ஒரு அமைச்சர், அவருடைய பின்புலத்தை பார்த்தா அது வெக்கக்கேடான விஷயம். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி மறைந்த தலைவை பற்றி பேசக்கூடாது, தலைவர்களை பற்றி பேசக்கூடாது என்ற நாகரிகம் கூட தெரியாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாய் கூசுகின்ற அளவிற்கு ஒரு அமைச்சர் பொது வழியில பேசுகிறார் என்று சொன்னால் அதையும் கண்டிக்க தவறிய முதலமைச்சராக இந்த ஸ்டாலின் இருக்கிறார்கள். இதுல இருந்து அவருடைய தரமும் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இதற்கு திமுகவோ முதலமைச்சர் ஸ்டாலினோ திராவிட முன்னேற்றங்கள் யாராவது வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக அண்ணன் பொதுச்சார் அவர்கள் இது பற்றி கண்டனத்தை தெரிவிப்பார்கள். ஏற்கனவே கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது கட்சியின் சார்பில். நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய செயல்.